Welcome to our channel Civil Engineer Money. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா how to make window arch by using brickwork shuttering. ஒரு விண்டோ வந்து ஸ்கொயரா பார்த்திருப்பீங்க இல்ல ரெக்டாங்கிளா பார்த்திருப்பீங்க. விண்டோ ஆர்ச் எப்படி ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். First of all ரெண்டு டைப்பா நம்ம யூஸ் பண்ணி ஷட்டரிங் பண்ணலாம். ஒன்னு ப்ளைவுட்லயே நம்ம ஷட்டரிங் ஃப்ரேம் அந்த ஆர்ச் மாதிரி ஃப்ரேம் பண்ணிட்டு அதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லென்டில் ராடோடலாம் ப்ரொவைட் பண்ணிவிட்டு ஜல்லி போடலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப சிம்பிளாக காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னா நம்ம பிரிக் ஒர்க் பொய்க்கல்னு சொல்லுவாங்க, அதை அடிக்கிட்டு அது லென்டில் மாதிரி ஆர்ச் மாதிரி ப்ரொவைட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம லென்டில் ராடெல்லாம் ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் ஜல்லி போட்டு அதுக்கப்புறம் அந்த பொய்க்கல்லாம் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு பக்காவாக வரும். அதுக்கப்புறம் நம்ம பிளாஸ்டிக் பண்ணி அந்த ஃபினிஷிங் பக்காவாக பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரிக் ஒர்க்கை நம்ம ஷட்டரிங் தான் பார்க்க போகிறோம். பிரிக் ஒர்க்கை அந்த பொய்க்கல் அடிக்கிட்டு இப்படி அதை நம்ம ப்ரொவைட் பண்ணணும், அதுக்கான மார்க்கிங்லாம் எப்படி பண்ணணும், இப்போ கட்டு வர என்டி லைட்டுக்கு போடுறோம் அது எந்த அளவில் நம்ம நிறுத்தணும், அதை பற்றி நம்ம சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகிறோம். இதுதான் பிளான் ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க. பிளான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ரைட் பண்ணிக்கணும். சில் தான் சில்லு. இந்த சில்லேருந்து 9 ஃபீட்டு டாப்போட ஆர்ச்சோட டாப் வந்து 9 ஃபீட் இருக்கணும். அப்புறம் 5 ஃபீட் ஓப்பன் கொடுத்துருக்காங்க. விண்டோவோட ஓப்பன் 5 ஃபீட், ஹைட்டு 9 ஃபீட். இப்போ நாம் எடுத்த உடனே கீழே 1 ஃபீட் வந்து ஒரு பீம் கொடுத்துருக்காங்க, ஒரு 9 ஃபீட் ஒரு பீம். இப்போ நம்ம அதை எப்படி ப்ரொவைட் பண்ணலாம் சைட்டில் அப்படின்றதும் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு எடுத்த உடனே இதுதான் பிளான். இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு இல்லையா, இதுதான் பிளான். மொத்தம் 1 ஃபீட்டு மேலே பீம் ப்ரொவைட் பண்ணணும். அப்புறம் 9 ஃபீட்டில் ஆர்ச், இதுதான் நம்மளுக்கு பிளான் கொடுத்துருப்பாங்க. ஓப்பனிங் வந்து 5 ஃபீட், ஹைட்டு 9 ஃபீட். நம்ம எப்படி ப்ரொவைட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இங்கேருந்து இங்கே பிரிக் இருக்கு இல்லையா, இந்த பிரிக் ரைட் ஹேண்ட் இந்த ஆர்ச் பாருங்கள். இந்த ஆர்ச்சியோட ரைட் ஹேண்ட் சைடில் 2 அடி கட்டு வேலை கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 அடி கட்டு வேலை. இப்போ நம்ம 5 ஃபீட் ஓப்பன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம 5 ஃபீட் 1 இன்ச் வைக்கணும் கிளியரன்ஸ். அதாவது வித்தில் பார்த்தீங்கன்னா 5 ஃபீட் 1 இன்ச் வச்சு கட்டு வேலை ஃபினிஷ் பண்ணணும். எந்த ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 6 ஃபீட் 7 இன்ச்சஸ்க்கு 6 ஃபீட் 7 இன்ச்சஸ் ஹைட்டுக்கு ஃபஸ்ட்டு ஃபினிஷிங் பண்ணிடணும். அதான் லென்டிலோட ஹைட்டு 6 ஃபீட் 7 இன்ச்சஸ். நம்ம லென்டிலோட பாட்டத்தை வரைக்கும் அதை கட்டாவில் போட்டு ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ நம்ம ஃபோட்டோவில் காட்டுற பாருங்க. அப்புறம் பாட்டம் பிடிப்பாங்க. அந்த லென்டில் வரைக்கும் கட்டாவில் போட்டதுக்கப்புறம் பலகையில் பாட்டம் பிடிப்பாங்க. அது நான் ஃபோட்டோவில் காட்டுறேன் பாருங்கள். இந்த பாட்டம் பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி பலகையில் 6 ஃபீட் 7 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம லென்டில் கட்டு வர லென்டில் மட்டத்துக்கு போட்டாச்சு. அப்புறம் ஒரு 6 இன்ச்சஸ் டவுன் பண்ணி இந்த பாட்டம் பிடிப்பாங்க. பாட்டம் இந்த மாதிரி பிடிச்சதுக்கப்புறம் பொய்க்கல் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. பொய்க்கல் எப்படி எடுப்பாங்கன்னா இந்த படத்தில் பாருங்கள். இதுதான் இந்த பொய்க்கல் சொன்னோம் இல்லையா, நிறைய கேப் விட்டு சிமெண்ட் மாட்டை யூஸ் பண்ணும்போதும் கம்மியான சிமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் காசு எஃபெக்டிவாக இருக்கும். கம்மியான சிமெண்ட், ஏன்னா இந்த கல்லை திருப்பி யூஸ் பண்ணலாம். இந்த பொய்க்கல் இதை அடிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆர்ச்சி லென்டில்லாம் நம்ம போட்டதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்து திருப்பி யூஸ் பண்ண முடியும். இதை பார்த்தீங்கன்னா பாட்டம் பிடிச்சிருக்காங்க இல்லையா, 6 இன்ச்சு டவுன் பண்ணி பாட்டம் அடிப்பாங்க. இந்த பாட்டம் ப்ளைவுட் கீழே இதை அடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஃபினிஷிங் இருக்கும், பக்காவாக இருக்கும். 5 அடி ஓப்பன் சொன்னோம் இல்லையா, 5 அடி ஒரு அங்கலம். 5 அடி ஒரு அங்கலத்துக்குன்னா சென்டர் வரும் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 2 அடி 6 இன்ச்சு வரும். இங்கேருந்து இந்த கட்டு வேலை இருக்கு இல்லையா, இந்த கட்டு வேலை வந்து இந்த சென்டர் 2 அடி 6 இன்ச்சு இருக்கும். அதே மாதிரி இங்கேருந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடில் போனீங்க பார்த்தீங்கன்னா அங்கேயும் 2 அடி 6 இன்ச்சு இருக்கும். இப்போ நம்ம அதுக்காக இப்போ நமக்கு இது வரைக்கும் ஒரு இந்த 2 அடி 6 இன்ச்சுக்கு நம்ம எடுத்துகிட்டு அப்படியே நம்ம சுற்றி இப்படி ஃபினிஷிங் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லென்டில் ப்ரொவைட் பண்ணோம். லென்டில் ப்ரொவைட் பண்ணும்போது இந்த பாருங்க கட்டுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி த்ரூவாக லென்டில் போய் இந்த ஆர்ச்சி மாதிரி கட்டிருக்காங்க. ஒரு ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்படியே ஆர்ச்சி மாதிரி இப்படி வளைச்சி லென்டில் கட்டுவாங்க. அந்த ஆர்ச்சிக்கு மேலே
ஆர்ச்சிங் அந்த மாதிரி கட்டினதுக்கப்புறம் பக்காவாக ஸ்பேஸிங் பார்த்தீங்கன்னா 7 inches வைப்பாங்க. 7 inches இல்லை 6 inches வைக்கலாம். 7 inches நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணோம். 7 inches ப்ரொவைட் பண்ணிவிட்டு ஃபுல் லென்த்துக்கு அந்த ஆர்ச் லென்த்துக்கு 7 inches ஸ்டிரப்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிடணும். இப்போ 4 நம்பர் மெயின் ராட் வந்து 4 numbers இருக்கும். இது ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் சைடு அடிக்கணும். அதாவது ஆர்ச்சி 2 பக்கமும் லெஃப்ட் ரைட் 2 பக்கமும் சைடு அடிப்பாங்க. சைடு அடிச்சுட்டு நம்ம ஜல்லி போட வேண்டியதான். இதில் பாருங்கள், லெஃப்ட் ரைட் 2 பக்கமும் சைடு அடிச்சிருக்காங்களா, சைடு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் காங்கிரீட் வந்து நம்ம 5 inches போடணும். 5 inch காங்கிரீட் போட்டு ஃபினிஷிங் பண்ண வேண்டியதான் பக்காவாக. இந்த லென்ட்டில் நம்ம பாட்டம் 6 inch இறக்கி அடித்தோம் இல்லையா, அது எதுக்குன்னா இப்போ நம்ம பிரிக் ஒர்க் ஷட்டரிங் பண்ணுறோம். பிரிக் ஒர்க்கிங் ஷட்டரிங் பண்ணும்போது நம்ம 6 inch டவுன் பண்ணி அடித்தா தான் ஜெல்லி மேலே அந்த லென்ட்டிலோட ஜெல்லி 5 inch வரும். அப்புறம் மேலே ஃபினிஷிங் 1 inch வரும். அதுக்காக தான் இந்த 6 inch இந்த பாட்டம் பிடிக்கும்போது இங்கே ஃபினிஷிங் கட்டோவில் ஃபினிஷிங் லென்ட்டில் ஃபினிஷிங்லேருந்து 6 inch டவுன் பண்ணி அடிப்போம். அதுக்காக தான். அப்புறம் இந்த 5 அடி ஓப்பன் தான் அவங்க ஃபினிஷிங் வந்து 5 அடி கொடுப்பாங்க. நம்ம ஒரு 1 inch எக்ஸ்ட்ரா வைக்கணும். எதுக்காகனா இந்த சைடிங் ஃபினிஷிங் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இங்கே 5 அடி ஒரு inch இருக்கா ஓப்பனே. இந்த பிரிக் ஒர்க் இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணும்போது இந்த சைடில் 1/2 inch ஏறும். அதே மாதிரி இந்த ரைட் ஹேண்ட் சைட்லேயும் 1/2 inch நம்மளுக்கு மாட்டர் ஏறும் பிளாஸ்டிக் பண்ணுவோம். அப்போ கரெக்டாக 5 அடி ஓப்பன் வந்துடும். அதே மாதிரி தான் இங்கே 1 inch நம்ம எக்ஸ்ட்ரா வைப்போம் லென்ட்டில் எப்போவுமே. அதுவும் எதுக்குன்னா இப்போ ஆர்ச்சி இந்த மாதிரி போட்டு முடிச்சதுக்கப்புறம் பாட்டத்தில் ஒரு 1/2 inch ஏறும். இதில் பாருங்கள், பாட்டம் இருக்கு இல்லையா, அந்த பாட்டத்தில் ஒரு 1/2 inch கலவகனம் ஏறும். கீழே சில் லெவல்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1/2 inch கலவகனம் ஏறும். அதனால தான் எப்போயுமே லென்ட்டில் 7 அடி மட்டத்தில் அடிக்கும் போது 7 அடி 1 inch வச்சு அடிப்பாங்க. நம்மளும் அதே தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். 6 அடி 6 inch தான் வைக்கணும். அதுக்கப்புறம் 2.5 ஆர்ச் நம்மளுக்கு அப்படி கணக்கு பண்ணும்போது நம்மளுக்கு 9 அடி வரும். ஆனால் நம்ம 6 அடி 7 inch கட்டோவில் போட்டிருக்கோங்க பாருங்கள், மெஷர்மெண்ட்டில் தெரியுதா. 6 அடி 7 inch போட்டு 6 inch டவுன் பண்ணி அடித்து நம்ம அதுக்கப்புறம் சுற்றி பொய்க்கல்ல அடிக்கிட்டு அதுக்கு மேலே லென்ட்டில் போடுவோம். கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான். இதில் பாருங்கள், எங்களுக்கு டாப்பில் இருந்து 9 அடி 1.5 inch இருக்கா, அந்த 1.5 inch எக்ஸ்ட்ரா வரதுக்கு காரணம் இங்கே நம்ம பிளாஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கலவகனம் மாட்டத்துலேயும் டாப்லேயும் லெஃப்ட் ரைட் எல்லாத்துலேயும் கலவகனம் ஏறும். அப்படி ஏறும் ஒரு 1/2 inch ஏறும்போது நம்மளுக்கு கரெக்டாக சில்லேருந்து 9 அடி கரெக்டாக கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம கிளியரன்ஸ்க்காக தான் ஓப்பனிங்கில் எப்போயுமே எக்ஸ்ட்ரா கொடுப்போம் கட்டோவில் போடும்போது ஃபினிஷிங்கில். எல்லாம் ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் நம்மளுக்கு ஆர்ச்சி. மேலே டாப்லேயும் லெஃப்ட் அண்ட் ரைட்லேயும் ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். மாட்ரு யூஸ் பண்ணி பிளாஸ்டிக் பண்ணியிருப்போம். அதுக்காக தான் எப்போயுமே நம்ம சொன்னோம் இல்லையா 5 அடி உரங்குறோம். எதுக்காக கொடுத்தோம், இதுக்காக தான். பாட்டத்துலேயும் அதே மாதிரி 6 அடி 7 inch கொடுத்தோம். இந்த லென்ட்டில் ஆகிட்டு இப்போ நம்ம இங்கே கனெக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மெஷர் பண்ணும்போது இங்கே டாப் இருக்குல்ல, ஆர்ச்சோட டாப்பில் இருந்து இந்த சில்லோட பாட்டு டாப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 அடி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.